இந்த வீடியோவில் நம்ம டெய்லி பேசக்கூடிய சென்டென்சஸை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு பார்க்கலாம். உன்னால் வர முடியுமான்னு கேட்பாங்க இல்லையா, ஒருத்தர் எங்கேயாச்சும் ஒரு பிளேஸ்க்கு போகிறாங்கன்னா உன்னால் வர முடியுமா நம்மக்கிட்ட கேட்பாங்க இல்லையா, அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா கேன் யூ கம், கேன் யூ கம். இதுவே அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுவோம் இல்லையா, இல்லை என்னால் வர முடியாது, நான் ஒரு பிளேஸ்க்கு போகணும், ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, என்னால் வர முடியாது அப்படிங்கிறத ஐ காண்ட் கம், ஐ கேனாட் கம்னு சொல்லலாம், ஐ காண்ட் கம்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நான் கதவை திறக்கலாமா. இப்போ ஒரு குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்கன்னா பின்னாடி குழந்தைங்க இருக்காங்க, கதவு பின்னாடி இருக்காங்களா, நான் கதவு திறக்கலாமா அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதை குட் ஐ ஓப்பன் த டோர், குட் ஐ ஓப்பன் த டோர் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட்டு, நான் சாப்பாடு சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நான் உணவு சாப்பிட்டு விட்டேன், நான் சாப்பாடு சாப்பிட்டேன் அப்படிங்கிறத ஐ ஹேட் ஃபுட், ஐ ஹேட் ஃபுட். சாப்பிட்டு விட்டேன் பாஸ்டில் இருக்கு, ஸோ ஐ ஹேட் ஃபுட். நெக்ஸ்ட்டு, நீ வந்தே ஆகணும், அங்கே நீ கண்டிப்பாக வரணும், அங்கே நீ வந்தே ஆகணும், என்ன நடந்தாலும் சரி அப்படிலாம் சொல்லுவோம்ல, அந்த நீ வந்தே ஆகணும் அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் இன்னும் க்யூட்டாக எப்படி சொல்லலாம்னா யூ ஹாவ் டு கம், யூ ஹாவ் டு கம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ வந்திருக்கணும், நீ ஏன் வராமல் விட்ட, நீ அந்த பிளேஸ்க்கு நீ வந்திருக்கணும், நீ வராமல் இருந்தது தான் தப்பு அப்படின்னு சொல்கிறத யூ ஷுட் ஹாவ் கம், யூ ஷுட் ஹாவ் கம் அப்படின்னு சொல்லலாம். என் டீயை கொஞ்சம் ஆற்றி கொடுக்குறியா, ரொம்ப சூடாக இருக்குது, என் டீ கொஞ்சம் ஆற்றி கொடுக்குறியான்னு சொல்லுவாங்கல்ல, அதை நாம் எப்படி கேட்கலாம், டிகாண்ட் மை டீ ப்ளீஸ், டிகாண்ட் அப்படின்னா ஆற்றி கொடுக்க, என்னோட டீயை ஆற்றி கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறது தான் இதோட மீனிங். டிகாண்ட் மை டீ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லலாம். நீ என்ன சொல்கிற, எனக்கு ஒன்றுமே புரியல, நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறத வாட் ஆர் யூ சேயிங், வாட் ஆர் யூ சேயிங் அப்படின்னு சொல்லலாம். நீ என்னை பின்தொடர்ந்து வரியா, நீ என் பின்னாடியே வந்துட்டு இருக்க, நீ ஏன் என் பின்னாடியே வர அப்படின்னு சொல்கிறத why are you tailing me, டெய்ல்னா என்ன, வால். ஸோ வால் எப்போவுமே நம்ம பின்னாடியே தானே இருக்கும். இப்போ மங்கீஸ்க்கெலாம் பார்த்துருக்கீங்க இல்லையா, வால் எப்போவுமே பின்னாடியே தான் இருக்கும், அது எங்கேயுமே போகாது, நம்ம போகிற இடத்துக்குலாம் வரும். ஸோ அந்த மாதிரி மீனிங் தான். நீ ஏன் என்னை வால் மாதிரி பின்தொடர்ந்து வர அப்படிங்கிறது தான், ஏன் என் பின்னாடியே வர அப்படிங்கிறத ஸ்டைலிஷாக ஒய் ஆர் யூ டெய்லிங் மீ அப்படின்னு கேட்கும். ஒய் ஆர் யூ டெய்லிங் மீ, நீ என்னை பின்தொடர்ந்து வரியா அப்படிங்கிறத ஆர் யூ டெய்லிங் மீ அப்படின்னு கேட்கலாம். இந்த மாதிரி நிறைய டெய்லி யூஸ் சென்டென்ஸ் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் பார்த்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. உங்களுக்கு என்ன மாதிரி இன்னும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா புரியும்ன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பாய்.